மனிதனால் இதுவரை உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய விண்கலம்தான் சர்வதேச விண்வெளி நிலையம். நமது பூமியை சுற்றி வரக்கூடிய இரண்டாவது செயற்கை நிலவாகும். பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிகளுக்காக 1998ஆம் ஆண்டு இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை கட்டமைக்க தொடங்கியிருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா, கனடா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் என பல நாடுகள் ஒன்றிணைந்து பல தொகுதிகளை பூமியிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளியிலேயே ஒன்றிணைக்கப்பட்டு இந்த பிரம்மாண்டமான விண்வெளி நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க. பூமியிலிருந்து சுமார் 402 கிலோமீட்டர் தூரத்தில் மணிக்கு 2880 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் 90 நிமிடங்களுக்கு ஒருமுறை என நமது பூமியை சுற்றி வருகின்றது. ஒரு கால்பந்து மைதானத்தின் அளவு போல பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் 4 லட்சம் கிலோ எடையுடன் நமது பூமியின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி சுற்றி வருகின்றது. ஒரு நாள் சர்வதேச விண்வெளி நிலையம் பயணிக்கும் தூரம் பூமியிலிருந்து நிலவுக்கு சென்று திரும்பும் தூரத்துக்கு சமமாம். அதிவேகமாக இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பயணிப்பதால் 16 தடவை சூரிய உதயத்தையும் 16 முறை சூரிய மறைவையும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பார்வையிட முடியும். 2000 ஆண்டு தொடக்கம் இன்று வரை 26 நாடுகளைச் சேர்ந்த 290 மனிதர்கள் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்துள்ளனராம். இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தின் உள்ளே உடற்பயிற்சி நிலையம், விண்வெளி வீரர்களுக்கான படுக்கை அறைகள், அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளின் தனிப்பட்ட அறிவியல் ஆய்வகங்கள், 50க்கும் மேற்பட்ட கணினிகள் என ஏராளமான விடயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பூமியை 360 டிகிரி கோணத்தில் பார்த்து ரசிக்க குபோலா என்ற மிகப்பெரிய ஜன்னல் பகுதியும் இங்கு இருக்கின்றது. 1998இல் ஏவப்பட்ட இந்த நிலையம் 2031ஆம் ஆண்டில் தனது பணியை நிறைவு செய்து பசிபிக் பெருங்கடலில் விழச் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாம். சர்வதேச விண்வெளி நிலையம் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் மறக்காம அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.